பெரிய தாக்கத்தை அதை வேறு தொழில்கள் நான் வந்து அறிமுகப்படுத்தும் போது பெரிய தாக்கத்தை மக்கள் மனசில் ஏற்படுத்தாது. ஆனால் நோய் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பாதிப்பையும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒருத்தர் ரொம்ப சிவியராக நோயில் படுத்திருக்காருன்னா அதை யார் குணப்படுத்துகிறாங்களோ அவங்கள கடவுளாக பார்ப்பாங்க இல்லையா? அப்போது இந்த இடத்த தான் அவர் பிடிச்சிக்கிட்டாரு. யாராவது அந்த ஊரில் யாருக்காவது ஒருத்தருக்கு நிச்சயமாக ஒரு ஊருன்னு இருந்தால் யாராவது ஒருத்தர் தீராத நோயில் படுத்த படுக்கையாக இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணார்னா தன்னுடைய மருத்துவ முறையை அங்கே போய் செஞ்சார். அந்த இடத்துல போய் ஊசியோ இல்லை கல்லையோ கொண்டு தூண்டல் ஏற்படுத்தினாலும் ஏதோ பண்ணால் அது வந்து ஒரு சிகிச்சை முறையாக போயிடும். அப்போ அதை வந்து அவரை ஒரு மருத்துவராக தான் பார்ப்பாங்க, தவிர மதகுருவாக பார்க்கவே மாட்டாங்க. அப்போது தன்னுடைய சமயத்தை அங்கே கொண்டு போகணுன்னா அந்த கடவுளை வந்து ஒரு மேன்மை இடத்துல ஒரு அமானுஷ சக்தி இருக்கிற மாதிரி காட்டி ஆகணும். அப்போ அந்த அமானுஷ சக்தி இருக்கிற மாதிரி காட்டி ஆகணும்னா மருத்துவத்தில் இந்த தொடுதல் வழியான இந்த ப்ராக்டிஸை அவர் பண்ணார். தொடுத்து லேசாக தொடும்பொழுது அழுத்தி தொடுறது இப்படிலாம் வைக்கும்பொழுது அது என்ன ஆகுதுன்னா இப்போ ஒரு பெரிய மகான் ஞானி, அப்போ அவர் தொடும்பொழுது குணமாகுது, தொட்டா குணமாகுது அப்படிங்கிற ஒரு விதமான குருட்டு நம்பிக்கை இல்லை ஒரு அதீத நிலை, அமானுஷ்ய நிலை வந்து மக்கள் மனசில் உருவாக்குனாங்க. ஸோ இப்படித்தான் வந்து தொடு சிகிச்சை அப்படிங்கிறது சமயத்தின் வழியாக வந்து மக்களை டைவர்ட் பண்ணுறதுக்காக, தங்களுடைய சமயத்துக்கு மக்களை டைவர்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தின ஒரு முறையே ஒழிய அது முறையான சிகிச்சை முறையே கிடையாது. இதனால தான் இயேசு கிறிஸ்துவ ஹீலர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா அவர் வந்து ஒரு மத பிரச்சாரி இல்லையா? அவர் பிரச்சாரகர், தன்னுடைய கிறித்துவத்தை கொண்டு போனவர். அவர் வந்து எப்படி கிறித்துவத்தை கொண்டு போவார்? அவர் நோய்வாய்ப்பட்டவங்களை இப்படி தொட்டு தடவி போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா அவங்க சரியாகிறாங்க. இது ஒரு பயிற்சி முறை. மனசை ஒருநிலைப்படுத்தும் போதும் கவனத்தை ஒருநிலைப்படுத்தும் பொழுதும் இது நடக்கும். இதுக்கான சாத்தியம் உண்டு. நாங்கள் ஃபோனில் ஹீலிங் கொடுக்குறோம். அங்கே வந்து எந்த வழிபாடும் கிடையாது, எந்த மந்திரமும் ஓதுறது இல்லை. கவனம் அப்படிங்கிற இடத்துல தான் நாங்கள் நிற்கிறோம், கவனத்தை படுத்துகிறோம். இதே கவனப்படுத்துறத தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது அது என்ன ஆகுதுன்னா ஒரு நிலையில் மேன்மை அடைவாங்க. கல்வி முறையே எடுத்துக்கோங்களேன், ஒரே மேக்ஸ் தான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் மேக்ஸ் சொல்லி தருவோம். ஆனால் ஒவ்வொரு குழந்தைய பாருங்கள், அந்த நம்ம சொல்லித்தர கான்செப்டில் வித்தியாசமாக அணுகும். ரொம்ப ரொம்ப டெப்த்துக்கு போய் அழகாக இதுவாகிடும். டீச்சர்ஸ்லேயே பாருங்கள் டிஃப்ரென்ஸ். நிறைய மேக்ஸ் டீச்சர்ஸ் இருப்பாங்க. எல்லா மேக்ஸ் டீச்சர்ஸும் ஒரே மாதிரி டீச் பண்ணுறாங்களா? அவங்க யாராவது ஒருத்தரோ இல்லை 2 பேரோ அதில் ஒரு மேன்மை நிலையை அடையிறாங்கல்ல, ரொம்ப சிம்பிளான கான்செப்டை கண்டுபிடிச்சிடுறாங்கல்ல. ஆனால் டீச் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே. அந்த சிம்பிள் கான்செப்ட் அவங்களுடைய ஃபார்முலாவாக இருக்கும். அவங்க அதை திரும்ப 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 போடும்பொழுதும் அதை அப்சர்வ் பண்ணும்பொழுதும் அதிலேருந்து ஒரு கான்செப்டை சிம்பிள் மெத்தடை வந்து அவங்க பிடிச்சிடுவாங்க. இதுதான் மேன்மை நிலை. ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இதுதான். ஸோ இந்த மேன்மை நிலையை தான் சமயத்தை சார்ந்த குருமார்கள், இது வெறும் சிகிச்சை முறை தான். இந்த சிகிச்சை முறையை என்ன பண்ணாங்க அப்படின்னா இறை வழியாக மாற்றினாங்க, சமயம் சார்ந்த விஷயமாக மாற்றினாங்க, அமானுஷ்யமாக மாற்றினாங்க. பாதி காலமாக என்ன இருந்தது? ஊசி மூலமாக தூண்டுறதுதான் இருந்தது. அதுக்கு முன்னாடி கற்கள் எலும்புகள் வழியாக தான் தூண்டல் இருந்தது. சமயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது தான் தங்கள் மக்களை வந்து சமயம் சார்ந்த பக்கம் திருப்பத்துக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த சமய குருமார்கள் தொடு சிகிச்சை அப்படிங்கிறத மருத்துவத்தை வந்து தொட்டு அதை வந்து அவர் குணப்படுத்திட்டு போனவுடனே அவர் அப்படியே எல்லாரும் தொட்டு வணங்க ஆரம்பித்தாங்க. அவர் போன பாதையை கண்ணில் ஒத்திக்க ஆரம்பித்தாங்க. உடனே அவரை நோக்கி பின்னாடியே ஒரு கூட்டம் போச்சு. கூட்டம் போகும்போது அப்போ தொட்டு செய்கிறாருன்னா அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி அவர் சொல்ல வந்த சமயத்தை அப்போ தான் காது கொடுத்து கேட்டாங்க. இப்போ காது கொடுத்து கேட்க ஆரம்பித்த உடனே அங்கே அவரோடு சேர்ந்து அந்த மருத்துவமும் வந்து பரவலாச்சு. அப்போ தொட்டு மருத்துவம் பார்க்குற முறை அப்படிங்கிறது அந்த சமயத்தோடு சேர்ந்து அந்த பகுதியில் இருக்கிற அந்த ஃபாலோயர்ஸ் வந்து அதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அவங்க வழியாக பரம்பரையாக அந்த தொட்டு சிகிச்சை அப்படிங்கிறது அந்த ஒரு பகுதியில் வந்து இப்படி தான் வந்து தொடு சிகிச்சை அப்படிங்கிறது ஒரு சில பகுதிகளில் வந்து பிரசித்தியாச்சு. ஆனால் ஆரம்பம் இது என்ன அப்படின்னு பார்த்தா சமயம் சார்ந்து தான் வந்து சமயத்தோடு தான் தொடு சிகிச்சை அப்படிங்கிற ஒரு முறை வந்து கடத்தப்பட்டுச்சு. நமக்கு எது தேவை? ஒரு மரபொழி மருத்துவத்தை முறையாக அரசாங்கத்தின் வழியாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கும்போது இடைக்காலத்தில் வந்த சிகிச்சை முறை வேணுமா? ஆதி காலத்தில் அது எப்படி கண்டுபிடிச்சாங்களோ அது வேணுமா? அது போக அதில் குழப்பங்கள் இல்லாமல் எந்த விதமான சமயம் சார்ந்த விஷயங்கள் இல்லாமல் சமயத்தில் நம்மளை சமயம் மதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தள்ளி விடுறதும் அதில் அந்த பாதையோட ஒரு டாக்டர் அணுகிறதும், அதாவது இஸ்லாமியர் டாக்டராக இருக்கிறாருன்னா இஸ்லாம் குடி மக்கள் மட்டும் அந்த கிளினிக் போகிறதும், இந்து வந்து ட்ரீட்மெண்ட் சிகிச்சையாளராக இருந்தால் இந்து மக்கள் வந்து அந்த இடத்துக்கு போகிறதும், கிறித்துவர் ட்ரீட்மெண்ட் டாக்டராக இருந்தார்னா அவரை தேடி கிறித்துவர்கள் எல்லாரும் போகிறதுமான ஒரு பாரபட்ச மனநிலை வந்து இந்த தொடு சிகிச்சை வழியாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தொடுறாரு. அப்போ இவர் தொடும்பொழுது கிறிஸ்துவராக இருந்தால் ஜபம் செய்வார், இஸ்லாமியராக இருந்தால் ஓதுவார், இந்துவாக இருந்தால் மந்திரம் சொல்வார்.
அப்போது நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடும். இப்போ இஸ்லாமியர் என்ன நினைப்பாங்க, ஹிந்து மந்திரம்னு சொன்னால் தனக்கு வந்து தன்னுடைய இறைக்கு எதிரானது. கிறிஸ்துவர் என்ன செய்வாங்க, பிரசாதத்தையே சாப்பிட மாட்டாங்க, கிறிஸ்துவர்கள் சாமிக்கு படைச்சதையே தொட மாட்டாங்க, ஏன்னா அதில் எதிர்வினை வந்துடும் அவங்க. ஸோ இப்படியான பிற்போக்குத்தனம் வந்து கிறிஸ்துவர்கள்கிட்டே இருக்குது, இஸ்லாமியர்கள்கிட்டேயும் இருக்குது. இந்துக்கள் வந்து எல்லா மதத்திலிருந்தும் பயன்படுத்திக்குவாங்க, அது அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கும் பாருங்கள், மசூதிக்கு வெளியே அதிகப்படியான கிறிஸ்துவர்கள் தான் குழந்தைய தூக்கி வச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்க. சர்ச்சில் போய் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவர்களை விட இந்துக்கள் தான் வந்து ப்ரேயரில் இருப்பாங்க. கன்வெர்ட் ஆனதும் இந்துக்கள்லேருந்து கிறிஸ்துவர்கள் தான். ஸோ இந்துக்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மதத்தையும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. பட் ஆனால் தீவிரம் போயிட்டாங்கன்னா அதுலேயும் அவங்க ஒரு ரொம்ப தீவிர நிலைக்கு போயிடுவாங்க. ரெண்டு மாதிரியான விஷயங்கள் அவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் இந்த ரெண்டு இஸ்லாமியரும் கிறிஸ்துவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்து வைத்தியராக இருந்தார், ஒரு அக்குஹீலராக இருந்தார்னா அவர்கிட்ட போகும்போது அவர் ஏதோ மந்திரம் சொல்கிறாரு, அவரோட ப்ரேயர் பண்ணுறாரு, வர்ஷிப் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போக மாட்டாங்க. இப்போ டாக்டரோட பேரை பார்த்தும் அவருடைய பின்னாடியான அவருடைய பிறப்பை பார்த்தும் சிகிச்சை எடுக்கிற ஒரு முறை வந்து மக்கள் மனதில் வந்து குடிக்கொண்டும் இது நிறைய உளவியல் சிக்கலை ஏற்படுத்தும். மருத்துவத்தை குழப்பங்கள் நிறைய வரும். ஸோ இதனால தான் நீடில் போடுறதுன்னா அவங்க நீடில் போடுவாங்க, இது எல்லாருமே போடுறது, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நாடிங்கிறது எல்லா மருத்துவத்திலையும் மரபொழி மருத்துவங்கள் எல்லாத்துலேயும் இருக்கிற ஒரு பொதுவான நோயறிதல் முறை. இது சிகிச்சை இல்லை. சிகிச்சையில் இருக்கும்போது தொடுதல் தான் சிகிச்சை, ஊசி போடுறது தான் சிகிச்சை. அது ஊசின்னு போட்டாச்சுன்னா யாருக்கும் எந்த சமயத்தவருக்கும் எந்த குழப்பங்களும் இருக்காது. அவர் இந்துவாக இருந்தாலும் நீடல் தான் போடுவார், கிறிஸ்துவராக இருந்தாலும் நீடல் தான் போடுவார், இஸ்லாமியராக இருந்தாலும் நீடல் தான் போடுவார். அவ்வளோ அவர் நீடலை போட்டு வந்துட போகிறார். தொடுறதோ பிரார்த்தனை பண்ணுறதோ மந்திரம் பண்ணுறதோ அங்கே இருக்காதுன்ற மனநிலைக்கு மக்கள் வருவாங்க. ட்ரீட்மெண்ட்டும் முறையாக போகும். மருத்துவத்தில் சமயத்தோடைய இன்டர்ஃபியரன்ஸ் இருக்காது. அப்போ மருத்துவம் அழியாமல், தன்னுடைய கோட்பாட்டில் தத்துவத்தை அழியாமல் இன்னும் மனித குலம் வாழற வரைக்கும் அடுத்தடுத்த சந்ததிகளை பார்க்கும், அடுத்தடுத்த சந்தைகளை வளர்க்கும், மருத்துவம் போய் சேரும். இதனால தான் ஊசி வழியாக தூண்டுறத மிகச்சரியான முறை அப்படின்றதுன்னு சொல்லும். அதே சமயத்தில் ஒற்றைப்புள்ளி சிகிச்சையும் மிக சரியான ஒரு முறை. சரி, இப்போது இந்த நாடி பார்க்குற விஷயங்களில் வந்து நம்ம பார்த்தோம். இந்த செய்முறை, அதுக்கப்புறம் வந்து